வெல்கம் டு கோம்ஸ் டெக் டாக்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கோமதி. இந்த வீடியோவில் சிஎஸ்வி ஃபைலும் சாம்பிள் ஃபைலும் எப்படி இம்போர்ட் பண்ணலாம் பவர் பிஐயில் அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன் டேட்டா இம்போர்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்ன ஸ்டெப் ஆஃப் ஏடிஎல் இது அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முந்தின வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு சிஎஸ்வி ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். ஸோ சிஎஸ்வி அப்படின்னா என்னென்னா கமா செப்பரேட்டட் ஃபைல். ஸோ ஒரு எக்ஸல் ஃபைல் நம்மளுக்கு தெரியும். எக்ஸல் ஃபைல்னால் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும், காலம்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ காலம்ஸ் அப்படிங்கும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேயும் வந்துட்டு ஓகே. ஸோ காலம்ஸ் அப்படின்னா என்ன, எப்படி இருக்கும், நம்மளோட யூஸ்வலாக நம்மளோட எக்ஸலோட ஃபைல் வந்து காலம்ஸ் அண்ட் ரோஸாக இருக்கும். உங்களோட ஃபர்ஸ்ட், அதாவது ஆட்ரிபியூட் வந்து ஃபர்ஸ்ட் ரோலையும் மற்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே செகண்ட் அடுத்தடுத்து இருக்கிற ரோஸ்லையும் உங்களுக்கு வரும். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா எக்ஸல் ஃபைல். ஸோ அதுவே வந்து ஒரு ஆட்ரிபியூட்டும் கமானால செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கும். லைக் இப்போ டோனர் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட், டோனர் நேம் அப்படிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட், டெமோகிராஃபிக் அப்படிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். இப்போ இதுவே வந்து ஒரு எக்ஸல் ஃபைலில் இருந்தால் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணிக்கலாம்னா, இங்கே வந்து டோனர் பொட்டன்ஷியல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டோனர் நேம் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து டெமோகிராஃபிக் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கமா செப்பரேட்டட் ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற லைனில் இருக்கிறது எல்லாமே வந்து ஆட்ரிபியூட் நேம், அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ரெக்கார்ட்ஸ். ஓகே, நம்மளோட அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிஎஸ்வி ஃபைல். இந்த சிஎஸ்வி ஃபைலை நம்ம எப்படி வந்து பவர் பிஐயில் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கெட் டேட்டா, அங்கே போயிட்டு இங்கே டெக்ஸ்ட் சிஎஸ்வின்னு ஒரு ஆப்ஷனே இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த லொக்கேஷன்லேருந்து எடுக்கணுமோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் லெவல் ஆஃப் ஒரு பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ சிஎஸ்வியில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆரிஜின், ஓகே, செகண்ட் வந்து டீலிமிட்டர், தேர்ட் வந்து டேட்டா டைப் டிடெக்ஷன். எதை பேஸ் பண்ணி டேட்டா டைப் வந்து டிடெக்ட் பண்ணும்? பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பவர் பிஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவை டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ ஃபைல் ஆரிஜின் அப்படின்னுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா லாட் ஆஃப் ஃபைல் ஆரிஜின் இருக்கும். பிகாஸ் இது வந்து சிஎஸ்வி ஃபைல், ஏன்னா ஒரு டீலிமிட்டர் வச்சு செப்பரேட் ஆகிருக்கிறதுனால என்ன டைப் ஆஃப் ஃபைல் ஆரிஜின் இது அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மேக்லேருந்து எடுக்கிறோமா, பை டிஃபால்ட் அதுவே கன்சிடர் பண்ணி அது விண்டோஸ்ன்னு சொல்லிடுச்சு. பட் சம்டைம்ஸ் இஃப் இட் கன்ஃபியூஸ்ட் இல்லை நீங்கள் வேறு மாதிரி மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கமா செப்பரேட்டட். நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிறது கமா செப்பரேட்டட், அதையுமே இது டிஃபால்ட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சு. பட் டீலிமிட்டரில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கோலன் செப்பரேட்டர்னு ஒன்று இருக்குது, செமிகோலன் செப்பரேட்டட், ஸ்பேஸ் செப்பரேட்டட், டேப் செப்பரேட்டட், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ கமாக்கு பதிலாக கோலன் போட்டிருந்தா அது கோலன் செப்பரேட்டட். அதாவது ஒரு இதில் மட்டும் இல்லை, இந்த கமா எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கோலன் 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 போட்டிருந்தாங்கன்னா, டேப்னா 8 ஸ்பேசஸ் விட்டு இது பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து டேப் செப்பரேட்டட். ஓகே, டேப் வச்சு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து டேப் செப்பரேட்டட் வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டீலிமிட்டர்ஸ் இருக்குது. இந்தந்த டீலிமிட்டர்ஸ்லாம் இவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் தேர்ட் வந்து எதை பேஸ் பண்ணி டேட்டா வந்து டிடெக்ட் பண்ணும்? பேஸ்ட் ஆன் என்டையர் டேட்டா செட்டா, இல்லை ஃபர்ஸ்ட் 200 டேட்டா செட் இஸ் ஃபைனா, இல்லை டு நாட் டிடெக்ட் டேட்டா செட் டைப்ஸா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் 200 வந்து ஐ திங்க் இட்ஸ் குட். ஸோ அதை கொடுத்துட்டு நம்ம இங்கே லோட் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஓகேவா? இல்லை நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு லோட் பண்ணி அந்த டேட்டா எப்படி இருக்குங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறேன். ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு லோட் ஆனவுடனே இங்கே வந்து நான் ப்ராஃபிட் டொனேஷன்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. ஓகே, இப்போ நீங்கள் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா காலம்ஸுமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருச்சு. ஓகே, அண்ட் உங்களால் என்ன பார்க்க முடியும் அப்படின்னா நியூமரிக் காலம்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி சம்மேஷனோட இதில் வந்திருக்கும், விச் மீன்ஸ் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து அக்ரிகேட் பண்ணிக்கும். ஓகே, அண்ட் நான் நியூமரிக் டேட்டா செட் எல்லாமே வந்து பிளைனாக இருக்கும். ஓகே, ஸோ இது என்னது அப்படின்னா ஃப்ரம் சிஎஸ்வி ஃபைல், டெக்ஸ்ட் இல்லாட்டினா சிஎஸ்வி ஃபைலில் உள்ளது. ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம சாம்பிள் டேட்டாவை எப்படி வந்து
யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ சாம்பிள் டேட்டா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து இது லான்ச் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ட்ரை ஏ சாம்பிள் டேட்டா செட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இனிஷியலாக வேறு எந்த ஒரு அப்ஜெக்டிவும் இல்லாமல் ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சாம்பிள் டேட்டா செட் இஸ் மோர் தென் எனஃப். பட் இந்த சாம்பிள் டேட்டா செட்டில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இதில் வந்து எல்லாமே க்ளீன் டேட்டாவாக இருக்கும். உங்களால் வந்து நிறைய மிஸ்ஸிங் வேல்யூஸ்லாம் பார்க்க முடியாது. ஸோ ஜஸ்ட் சாம்பிள் டேட்டாவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோட் சாம்பிள் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. லோட் சாம்பிள் டேட்டா அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு உங்களோட லோட் அந்த சாம்பிள் டேட்டா வந்து லோட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ பவர் பிஐலேருந்தே இந்த டேட்டா செட் வந்து டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 2 விஷயம் தெரியும். ஒன்று வந்து ஷீட் 1, ஒன்று வந்து ஃபினான்ஷியல்ஸ். இப்போ நீங்கள் ரெண்டில் எதை செலக்ட் பண்ணி பார்த்தாலுமே கிட்டத்தட்ட ஒரே டேட்டா தான் இருக்கும். ஓகே, பட் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டேபிள். ஓகே, நம்ம இங்கே வந்து நம்ம அது வந்து ஷீட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். நம்ம டேபிளை செலக்ட் பண்ணிக்குவோம். டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு லோட் டேட்டான்னு கொடுத்தோம்னா அந்த டேட்டா லோட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து சாம்பிள் டேட்டாவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, சப்போஸ் உங்ககிட்ட டேட்டா எதுவும் இல்லை பட் நீங்கள் இமீடியட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சிஎஸ்வி ஃபைலை எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் சாம்பிள் டேட்டா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஒரு வெப்லேருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணலாம் அண்ட் பாசிபிள் டைம் இருந்ததுன்னா எக்ஸ்எம்எல்லோ இல்லை ஜேசனோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.